ஹாய் உறவுகளே, வெல்கம் டு ஜஸ்ட் மிஸ் 2K பிரீதாவோட சேனல். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே வந்து மனமார்ந்த நன்றி. ஏதோ தொண்டை வேற ஒரு பக்கம் கவ்வுது, எனக்கு தெரிஞ்சு காய்ச்ச வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருவிழாக்கு நேற்று பெரியம்மா வீட்டு திருவிழா போயிட்டோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். ஸ்டார்டிங் மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து செம்ம வைப்ஸ், ஜாலியான ஒரு மூடுக்கு போயிட்டோங்களா. அதுக்கப்புறம் எங்களால் வீடியோ வந்து தொடர்ச்சியாக எடுக்க முடியல. வேணுமணிக்கே பண்ணுறான் இங்க பாருமா, வீடியோ எடுக்கன்னு தெரிஞ்ச வேணுமணிக்கே பண்றான் வருமா. ஏமே எம்மா இப்படி பாருமா, வீடியோ ஓடிட்டு இருக்கு. இப்பதான் குர்த்தா குத்தா தண்ணின்ற வருமா. ஸோ அம்மாவை வீடியோல காட்டுக நீங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாவே அம்மாவை காட்டேன். அம்மா அவன் வேணும் பிடிக்க பண்றேன் வருமா. நாங்கள் வந்து ஒரு உண்மை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ நாளாக வந்து எங்களுக்கு இவ்வளோ ரிலேட்டிவ்ஸோடு நாங்கள் திருவிழாலாம் நாங்கள் கொண்டாடினதில்லை. நான், தம்பி, அம்மா, அப்பா 4 பேர் தான் எங்களுக்கு, வேற யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி தான். இப்போ எனக்கு ஏஜ் வந்து 25. அம்மா அவனுக்கு தண்ணி கொடுமா, வேணும் பிடிக்க பண்ணுறாமா. ஸோ நான், அம்மா, அப்பா, அப்புறம் தம்பி 4 பேர் தான் நாங்கள் இது வரைக்குமே நாங்கள் இருந்திருக்கோம். எங்களுக்குன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் ரிலேஷன்ஷிப் யாருமே இல்லை. முக்கியமாக வந்து அம்மாவோட சொந்தத்தில் இருந்து எங்களுக்கு அவ்வளோவா யாருமே எங்களுக்கு சப்போர்ட்டும் இல்லை, நாங்கள் பேசிக்கிட்டதும் இல்லை. ஆனால் நேற்று வந்து என்னோட அக்கா, பெரியம்மா, அண்ணா, அக்கா பிள்ளைங்க அப்படி சொல்லிட்டு, மாமா அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ரிலேஷனோடு நாங்கள் வந்து திருவிழாவை கொண்டாடினது வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. மேபி சின்ன வயசுலேருந்து நாங்கள் இந்த மாதிரி அவ்வளோ ரிலேஷன்ஸோட ஒரு சொந்த பந்தங்களோடு நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னா கூட எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிமையில் நம்ம வாழ்ந்த அந்த ஒரு உணர்வு வந்து கண்டிப்பாக இருந்திருக்காது. நம்மளுக்கும் சொந்தம் இருக்கே அப்படின்ற மாதிரி போகும். இப்போ தான் நீங்கள் ஃபாலோவர்ஸ் ஆகிய நீங்கள் வந்து உங்களோட சொந்தங்களும் சேர்ந்து எனக்கு வந்து உங்களோட உறவு ஆதரவு எல்லாமே கொடுத்துட்ருக்கும் போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. சரி, நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நல்லுள்ளங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னு. இந்த பையன் என்னைய வீடியோவே எடுக்க விட மாட்டேங்கிறாங்க, பாடா படுத்துறான். ஏன் அண்ணே மையன்தான் அம்மா பேசணும்னு பேசிக்க. எங்க அம்மாவை பேச சொல்லுவீங்கல்ல, நீ பேசுறத விட அம்மா பேசுறதே நல்லா இருக்குன்னு. நீங்க அம்மா வந்து நம்ம ஊர்ல திருவிழா வர்றது இல்லாச்சு, அது கங்காணம் கட்டியிருக்காங்க. வந்துருங்க எல்லாம், புதன், வியாழன், வெள்ளி. அம்மா உனக்கு குடுமா வந்து குடுமா. இந்த வேணுமணிக்கே வம்புழுக்கிறதுக்காகவே அண்ணன் மகை வம்புழுத்துட்டு இருக்காங்க. அத்தை 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 கிருத்தத்தை தண்ணி. அவனுக்கு பேரை கூட தெளிவா ஒன்று சொல்லிட்டு, பிரீதா அப்படின்றது கிருத்தா கிருத்தான்ட்டு தான் சொல்லிட்டு இருப்பியா. எல்லாரையும் திருவிழாவுக்கு கூப்பிட்டுமா. எல்லாரும் திருவிழாவுக்கு வாங்க மக்களே. அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டாகவும், அம்மாவுக்கு அம்மாவாகவும், ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் பெற்ற தாய் மாதிரி கூப்பிடுறேன். வயசு கம்மியானவங்க இருந்தால் மகன்கள் வாங்க. எனக்கு வயசுக்கு மூத்தவங்களாக இருந்தால் அக்கா, அண்ணன், தந்தை, தாய் எல்லாரும் வாங்க. கண்டிப்பாக பட்டிரம்பட்டி ஸ்ரீ காளியம்மன் கோவில், மீனாட்சிபுரம், பட்டிரம்பட்டி பக்கத்தில் வத்தலகுண்டுல இறங்கிட்டு பட்டிரம்பட்டியில இருந்து மீனாட்சிபுரம். இந்த கோயில் வந்து ரொம்ப நாளா வந்து திருவிழாவே கொண்டாடவே முடியலங்க. எனக்கு வயசு இப்போ 25 வயசுல இப்போ வரைக்கும் ஒரு தடவை கூட திருவிழா கொண்டாடுறத. இறைவன் அருளால எல்லா சாமிகளும் எல்லா மதத்து சாமிகளும் ஒன்றிணைந்து எங்களுக்கு வழி நடத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கே ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக முடியணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல்.
என் சொந்த பந்தங்கள் அம்புட்டு பேரும் உறவுகளே எல்லாரும் வந்து திருவிழாக்கு வந்து கலந்துக்கங்க. இவ்வளோ நாள் வந்து உறவுகள் இல்லாம நாங்க ஏங்கிக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்துல வந்து எல்லாம் ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீல். ஓகே, இப்போதான் நம்மளுக்குன்னு இவ்வளோ சப்போர்ட்டிவா பர்சன்ஸ் இருக்காங்க, இவ்வளோ உறவுகள் இருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. எங்க அம்மாவுக்கு சரி எல்லாரும் ஹாப்பி, செம்ம ஹாப்பி. எல்லாரும் மறக்காம திருவிழாக்கு வந்துருங்க. ஓகே, நாளைக்கான வீடியோல வந்து உங்களை நாங்க சந்திக்கிறோம். இப்போ வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெற்று தந்தை தாய் அண்ணன் அக்காள் மாமான் மச்சான் எங்க அம்மா இப்ப மேடை பேச்சாளர் மாதிரி பேச ஆரம்பிச்சு. எல்லாரும் திருவிழாக்கு வாங்க, கண்டிப்பா வாங்க. வாங்க 4 பேர் வந்தாதான் திருவிழா மாதிரி இருக்கும். ஆமா, எங்களுக்கு சொந்த பந்தம் சொல்லிக்கிறதுக்கு நீங்க தானே, வேற யாரு? வர செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 தினங்களிலும் திருவிழா உண்டு. அடுத்த வாரம் தான், அடுத்த வாரம் வர செவ்வாய் புதன் வர செவ்வாய். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் தேதி என்னைக்குமா? தேதி என்னைக்கு? தேதி தெரியல. 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி. 6, 7, 8. 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த 3 நாட்களை வந்து திருவிழா வந்து நம்ம சூப்பரா நடத்த போறோம். எங்களோட சொந்த பந்தங்கள் நீங்க எல்லாமே வந்து வரணும் சொல்லிட்டு. அதாவது தெய்வம் வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கும். அதாவது நியாயமா கேட்கிற ஆசைகளை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். எல்லா தெய்வமுமே கொடுக்கும் அப்படி இல்ல. தெய்வங்கள் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மளுக்குள்ள இருந்துட்டே இருந்தாலும் அதை நம்ம கையெடுத்து கும்பிட்டுட்டு எல்லா மதத்தை சார்ந்த சாமிகளையும் நம்ம வேண்டிக்கிறதுல தப்பு இல்லை. நான் வந்து எல்லா சாமியுமே நான் கும்பிடுவேன். எங்க வீட்டுல அதை வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. எல்லா சாமியுமே நான் கும்பிடுவேன். எல்லா மதத்து எல்லாமே மனிதரா பார்த்து பிரிச்சு வச்சாதான் தெய்வத்தை. ஐயோ, இப்படியோ போனா பிரச்சனை வேற மாதிரி போயிடும். எல்லா சாமியுமே நான் கும்பிடுவேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட, இது வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. குட்டி குட்டி ஃபாலோவர்ஸ்லாம் வந்து நம்ம மேலே மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடும் போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு போட்டிருப்பேன், ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். சரி, ஓகேங்களா? டாடா, பை. தூங்குங்க. குட் நைட்.